Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Viji's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு cleaning motivational vlog தான் வந்து பார்க்க போறோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock இருக்கும். மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கையோட வந்துட்டு லஞ்சும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். லஞ்ச்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து முள்ளங்கி அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு சைடிஷ் வந்துட்டு வெண்டைக்காய் வந்து வறுவல் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரசம். அவ்வளோதான் வந்து இன்னையோட லஞ்ச் மெனு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குக் பண்ண சாப்பாடு எல்லாத்தையும் வந்துட்டு அந்தந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அதை கழுவ போட்டுடலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த கடாயெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா இடத்த வந்து நிறைய ஆக்குப்பை பண்ணிடும். ஸோ நம்ம வந்து சின்ன சின்ன பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பிறகு சிங்கில் வந்து அதை வாஷ் பண்ண போட்டுடலாம். என்னோடய கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் இருக்க ஒரு கவுண்டர் டாப் தான். கார்னர் சைடில் வந்து நான் வந்து அவன் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாருக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் வந்து நான் வச்சுருப்பேன். மிக்ஸிலாம் வந்து நான் வந்து அடிக்கடி வந்து தொடச்சிட்றேன் அப்படிங்கிறதால டஸ்ட் எதுவும் ஃபார்ம் ஆகலை. அதனால் வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு மிக்ஸி அதுக்கப்புறம் வந்துட்டு அவனை வந்து லைட்டாக வந்து தொடச்சிக்கிறேன். ஹவுஸ்ஒய்ஃப் அப்படின்னாலே வந்து நம்ம மேக்ஸிமம் கிச்சனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கிச்சனில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா கிச்சன் வந்து பார்க்க பளிச்சுன்னு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து குக் பண்ணும்போதும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு லவ்வோடு வந்து நம்ம குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம கிச்சனில் எந்தெந்த பொருள் எங்கெங்கே எடுக்கிறோமோ அதே இடத்துல நம்ம கொண்டு போய் வச்சிடணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் அதை வந்து எடுக்கும்போது தேடாமல் கரெக்டாக வந்து அந்த பிளேஸ்லேருந்து எடுக்க முடியும். கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டிஏ லிக்விட் யூஸ் பண்ணி தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக வாட்டரில் வந்துட்டு வினிகர் அதுக்கப்புறம் வந்து விம் லிக்விட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிக்கிறேன். நம்ம டெய்லி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த டிஏ லிக்விட் வந்து யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து டெய்லி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். என்னோடய கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 பேர்லேருந்து 3 பேர் தான் வந்து நிற்க முடியும். எவ்வளோ சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் நம்ம வந்து கிச்சனை வந்து நீட்டாக வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு வந்து கிச்சன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிச்சன்லேயே வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற இடம்னு பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஏரியா தான். அப்பப்போ வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளீனாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங்க்கு வந்து நான் வந்து உப்புமா வந்து பண்ணியிருந்தேன். அதனால் வந்து ரவெல்லாம் வந்து நிறைய சிந்திடுச்சு கீழெல்லாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு அதை வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து துடைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வந்து ஈஸியாக இருக்கும். கேஸ் ஸ்டவ்லலாம் வந்து ரொம்ப வந்து அழுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்கேட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, கோல்கேட் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து விம் லிக்விட் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக ஸ்க்ரப்பால் வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். கோல்கேட் பேஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி தேய்க்கிறப்ப நம்ம அந்த கருப்பாக இருக்கு இல்லையா அந்த ஸ்டவ்வில் மேலே இருக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடுது. நீங்கள் நார்மலாக க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா வினிகர் அதுக்கப்புறம் வந்து விம் ஜெல் ஆட் பண்ணி கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து அழுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நான் வந்து கொஞ்சமாக வந்து கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக விம் ஜெல் ஆட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரைன்லாம் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். அதை வந்து ஈஸியாகவே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். மேலே வந்து கவுண்டர் டாப் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாலே மெயினாக வந்து அந்த டைல்ஸ் ஏரியாவும் நம்ம வந்து தொடச்சிடணும். அதுக்கு வந்து நார்மலாக விம் ஜெல் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஸ்க்ரப்பில் வந்து தேய்ச்சி விடுறேன். நம்ம குக் பண்ணும்போது ஆயிலெல்லாம் வந்து திரிச்சிருக்கும். அதே மாதிரி நம்ம சாம்பார்லாம் வந்து கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னாலும் டைல்ஸில் வந்து சிந்திருக்கும். ஸோ வந்து நம்ம கவுண்டர் டாப்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து டைல்ஸ் ஏரியாவுக்கும் கொடுத்துக்கலாம். விம் லிக்விட் யூஸ் பண்ணி கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பை வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது மேலேருந்து தான் நம்ம கீழே வரணும். டைல்ஸில் வந்து எனக்கு தண்ணி ஊற்றியே நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஈஸியாக எனக்கு தண்ணி போகிறதுக்கு வந்து வழி கொடுத்துருக்காங்க சிங்க்குக்கு. டைல்ஸ் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெட் கிளாத் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து தொடச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்களே அதை வந்து பார்க்கலாம். கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கு பிறகு கீழே கவுண்டர் டாப்லேயும் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு வைப்பர் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுக்கிறேன். டெய்லி இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் இல்லை, நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது மாதிரி நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கு ஏதாவது நம்ம டியோ லிக்விட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கிச்சன் எப்பவும் பார்க்க நீட்டாக இருக்கும்.
நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாக வச்சுருந்தோம்னாலே நாமளே மோட்டிவேட் பண்ணிவிட்டு க்ளீனிங்கை வந்து நம்ம ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஒரு நாள் நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னாலும் நெக்ஸ்ட் டே வந்து அந்த லேசினஸ்லேருந்து நம்ம ஈஸியாக வந்து வெளியில் வந்துடலாம். கவுண்டர் டாப்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுறது தான். இன்றைக்கி வந்து மாவுலாம் வந்து ஆட்டினதால் பெரிய பெரிய பாத்திரம்லாம் வந்து சிங்கில் நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம். நம்ம குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வெசல்ஸ் வந்து டைம் இருக்கும்போது கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டாலே வந்துட்டு ரொம்ப நேரம் சிங்க்கு கிட்ட வந்து நிற்கிற மாதிரி இருக்காது. நான் வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் லன்ச் எல்லாமே சேர்த்து ஒன்றா பண்ணதால் பாத்திரம்லாம் வந்து சிங்கில் வந்து நிறைய வந்துருச்சு. ஒரு டைம் எடுத்து நம்ம சிங்கில் வந்து பாத்திரம்லாம் இருக்கிறத வந்து அப்பப்போ வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லி மார்னிங் ஏஞ்சதுக்கப்புறம் வந்து டீ போடுறதுக்கு சமைக்கிறதுக்கு இதுக்கெலாம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வந்து சிங்கில் வந்து பாத்திரம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் வந்து அதை வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியும். அப்புறம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாலே அதுவே நமக்கு சோம்பேறித்தனமாகி அந்த வேலையே வந்து சுத்தமாக கெட்டு போயிடும். சாப்பிங் போர்டில் வந்து வெண்டைக்காய் வந்து கட் பண்ணதால் வளவலன்னு இருந்தது. கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணதுக்கு பிறகு நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆயில் பாட்டில்லாம் வந்து க்ளீன் பண்ணிட போகிறேன். 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஆயில் பாட்டில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆயில் பாட்டில் வந்து நமக்கு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது க்ளீன் பண்ணதுக்கு பிறகு கையோட வந்து சிங்க்கும் வந்து க்ளீன் பண்ணிட போகிறேன். ஆயில் பாட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து விம் லிக்விடு அதுக்கப்புறம் வந்து வினிகர் ஆட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா ஒரு 1 hour வந்து ஊறினதுக்கு பிறகு மேலெல்லாம் வந்து ஆயில் வந்து தங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஆயில் பாட்டில் ஃபுல்லாகவே வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வீட்டில் நம்மளோட ஒர்க்கை நம்ம தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வேலையை எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்க மாதிரியும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ வந்து முடிச்சிடலாம். பாத்திரம் வந்து நான் வந்து நிறைய வாஷ் பண்ணேன் அப்படிங்கிறதால பாத்திரக்கூடையை வந்து நான் சன்லைட் ஏரியாவில் வச்சுட்டு கவுண்டர் டாப்பில் இருக்க அந்த சைடில் வந்துட்டு சிங்க்குக்கு பக்கத்தில் அதுக்கப்புறம் வந்து சிங்க்கு ஃபுல்லாகவே வந்து விம் ஜெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு சிங்க்கையும் வந்து கையோடு நம்ம வாஷ் பண்ணிடலாம். சிங்கையும் நம்ம வந்து எப்போவுமே வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கரப்பாம்பூச்சி தொல்லைலாம் இருக்காது. நம்ம நைட்லலாம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்கையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு போனோம்னா தான் நெக்ஸ்ட் டே வந்து வரும்போது சிங்கில் வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான் என்னோடய வீக்லி க்ளீனிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். வீட்டில் மேக்ஸிமம் நிறைய பேர் இப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்க. பட் பிகைனர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிச்சனோட ஃபுல் வியூ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.